இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா என்னடா ஆச்சு? டைம் ஆகுது. தெரியல மேடம், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது மேடம். அண்ணா என்னண்ணா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நான் முத நாள் வேலைக்கு போறேன், சீக்கிரம் போகணும்னு தான் நான் ஆட்டோவே புக் பண்ணேன். நீங்க கேக்குற காசுக்கு மேல நான் சரின்னு சொன்னேன்ல, இப்ப வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மேடம், நான் என்ன வேணும்னே பண்ண மாதிரி பேசுறீங்க? ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலனா நான் என்ன பண்ண முடியும்? அண்ணா இங்க பாருங்க, எனக்கு டைம் இல்ல. என் காசை கொடுங்க, நான் வேற ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன். அம்மா, காசுல இருந்தா உங்ககிட்ட வாங்கி பெட்ரோல் போட்டேன். என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நான் இப்ப ஆபீஸ்க்கு போணும், ஏதாவது பண்ணுங்க. எதனா பண்ணுனா என்னென்னமா பண்ண சொல்ற? என்கிட்ட காசை வாங்கிட்டு தானே உங்க ஆட்டோக்கு பெட்ரோல் போட்டீங்க. எனக்கு வேற ஆட்டோவை நீங்களே புடிச்சு கொடுங்க. ஆனா அதுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன். காசு கொடுக்காம எந்த ஆட்டோல ஏத்துவாமா? காலையில சாவுக்கு ஆகிட்டு மாட்டேன். ஹலோ, என்ன முணங்கிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா, இறங்குறதுக்கு முன்னாடியே என்கிட்ட காசு வாங்கினது உன் தப்பு தானே? நிப்பாட்டுமா, நீ ஆபீஸ் போன அவ்வளவுதானே. ஏதாவது ஒரு வழி பண்றேருமா. நம்ம கிட்ட இந்த கத்துது இவன் புருஷெல்லாம் ரொம்ப பாவம். என்ன சொன்ன? ஒண்ணு இல்லம்மா, வேற ஐடியா பண்றேம்மா. கொஞ்சம் இருமா, தேடி பாக்குறேன். சார், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் சார். என்னங்க? நீங்க எந்த பக்கம் சார் போறீங்க? கிண்டி. அப்பாடா. என்னப்பா? சார், ஒரு சின்ன பிரச்சனை சார். என் ஆட்டோவில் ஒரு கஸ்டமர் வந்தாங்க சார். ஆட்டோவில் பெட்ரோல் இல்லைன்னு அவங்க கிட்ட காசு வாங்கி பெட்ரோல் போட்டேன் சார். இப்போ ஆட்டோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அவங்க ஆஃபீஸுக்கு சீக்கிரமாக போகணுமா சார். ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க சார். நானும் ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டேன் சார், எந்த வண்டியும் கிடைக்கல சார். நீங்கள் போகிற வழியில் அவங்கள கொஞ்சம் இறக்கி விட்றீங்களா சார்? உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க சார். அடுத்த புக்கிங் வந்ததும் உங்கள் நம்பருக்கு பணத்தை அனுப்பி விட்றேன் சார். இல்லை, பணம்லாம் ஒன்று வேணாம், அவங்கள வர சொல்லுங்க, நான் கொண்டு போய் விட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களுக்கு ரொம்ப கருணை உள்ள மனசு சார். ஆனால் இன்னைக்கு எனக்குன்னு ஒன்று வந்து மாட்டிச்சு பாருங்க, ஒரு கஸ்டமரு ராட்சசி சார். கொஞ்சம் இருங்க சார், கூப்பிட்டு வரேன். மேடம், நீங்க ஆபீஸ் போறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் மேடம். அப்படியா? சரி போங்க. வாங்க மேடம். ஐயோ, இவளையா சொன்னா? இவன் எப்படி கரெக்டா இங்க வந்தா? ஒருவேளை நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பானோ? சார், அவங்க தான் சார். மேடம், இவர் கூட தான் நீங்க பைக்ல போக போறீங்க. ஹலோ, பைக்லலாம் என்னால போக முடியாது. உங்களுக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுல, நீங்க தானே சொன்னீங்க. இப்போ இவர் விட்டுட்டா ரொம்ப கஷ்டம் மேடம். வேற வண்டி எதுவுமே இல்லை. நானே அவரை ரொம்ப கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன் மேடம். ஹலோ, எனக்கு வேற ஆட்டோ பிடிச்சு கொடுங்க. மேடம், என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற ஆட்டோ புக் பண்ணி கொடுனா எப்படி புக் பண்ணி கொடுக்கறது? என்ன? அப்படி காசே இருந்தாலும் இது பீக் ஹவர் மேடம், எந்த ஆட்டோவும் கிடைக்காது. போறதுனா இவர் கூட போங்க, இல்லைனா ஆட்டோ ரெடி ஆகிற வரைக்கும் அமைதியா இருங்க. சார், நீங்க போங்க சார், இது தேராத கேஸ் சார். இவங்களை கட்டிக்கிட்ட புருஷன் ரொம்ப பாவப்பட்டவர் சார். ஹலோ, இப்போ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருமா, நீ இப்படியே பேசிட்டே இருந்தீனா உன் ஆபீஸ் மூணதுக்கு அப்புறம் தான் நீ ஆபீஸ் போவ. பரவாயில்லையா? பாரு, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. வேற வண்டி எதுவும் கிடைக்கலன்னு தான் நான் இப்போ உன் கூட வந்து தொலைக்கிறேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஹலோ, நீ சிரிக்கிறியா? இப்ப எதுக்கு சிரிக்கிற? இல்ல, நீ சொன்னதுக்கு நான் சிரிக்கல, நான் வேற ஒரு விஷயத்த நினைச்சு சிரிச்சேன். ஆமா ஆமா, நம்பிட்டேன். சரி, உட்காரு, போலாம். போலாமா? போ. தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? முன்ன பின்ன தெரியாதவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அதான். எப்பதான் இவ மாற போறாளோ தெரியலையே. சார், உங்களை உள்ள வர சொன்னாங்க. தேங்க் யூ சார். போங்க. புதுசா பொண்ணுங்க வேலைக்கு வந்து இந்த ஆளுகிட்ட மாட்டிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்னைக்கு தான் முடிவு வரப்போகுது? மே ஐ கம் இன் சார்?
எஸ் கமிங். சார் இது என்னோட அப்பாயின்மெண்ட் லெட்டர். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ சார். யூர் வெல்கம். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே. யுவர் ட்ரைனிங் பீரியட் 1 மாதம். ட்ரைனிங் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் நான் நினச்சா உங்களுடைய வேலையை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே சார். உங்களுடைய ட்ரைனிங் பீரியடில் உங்களுடைய பேமெண்ட் 30,000. ஓகே சார். அதுக்கப்புறம் வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா யுவர் சேலரி வில் பி 50,000. ஐயோ. ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் சொல்லுங்க சார். நோ நத்திங். வெளியில் ரிசப்ஷனில் ரேவதின்னு ஒரு கேர்ள் இருப்பாங்க. அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் நேச்சர் ஓகே என்னன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே சார். ஹோல்டிங் ஜஸ்ட் 1 minute. நந்தினி கரெக்ட்? எஸ் சார். நந்தினி, நான் சொல்ற பாயிண்ட்டை மட்டும் நீங்க எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணணும். நான் மனசு வச்சா மட்டும்தான் உங்களுக்கு இங்க வேலை கன்ஃபார்ம் ஆகும். ஓகே? ஓகே சார். ஓகே. நந்தினி, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். ரசிச்சு ரசிச்சு பிரம்மா இவளை படைச்சிருக்கானே, செம்மையா இருக்கா. இவளை மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது.